ICF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன். தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரி தில்ருபா 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 காதல் நிலவே தில்ருபா 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 காதல் உறவே தில்ருபா இரண்டு கையால் என்னை ஆதரி இதயம் திறந்து என்னை காதலி கண்கள் நான்கும் இதயம் இரண்டும் கலக்க வேண்டும் சுந்தரா தில்ருபா தில்ருபா. உலக தமிழர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியும் இல்லங்களில் எழுச்சியும் தந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மந்த்ராவின் அன்பான வணக்கம். இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன். இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சவங்களும் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல்ல ஒருத்தர் புலியா இருந்தாருன்னா வீட்டுல எத்தனை பேருக்கு எவ்வளவு சமைக்கணும், எவ்வளவு அரிசி போடணுங்கிறதுல இன்னொருத்தர் புலியா இருப்பாங்க. சோ நம்மளுக்கு தான் இந்த டாபிக் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கை ரேஸ் பண்ணி நம்ம தான் பெஸ்ட்னு நினைச்சு அதே டாபிக்ல இன்னொரு 5 பேர் மேபி அவங்களும் பெஸ்டா இருக்கலாம், அவங்க கூட ஒருத்தரா மோதி தன்னோட தனித்துவத்தை நிரூபிக்கிறது தான் இந்த 1000ல் ஒருவன் மேடை. சோ இந்த மேடைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு பார்ட்டிசிபெண்டா வரப்போறவங்க பத்தி நான் சொல்லணும்னா, ஒரு காலத்துல தமிழ் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்றான். ஷி வாஸ் அ லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு காலத்துல தமிழ் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணவங்கன்னு சொல்லலாம். எஸ், ஷீ இஸ் none other than legendary லதா மேடம் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உன்னோட பார்ட்டிசிபேட் பண்றதுல இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ எந்த டாபிக் ஆப்வியஸா நீங்க எந்த டாபிக் ரைஸ் பண்ணி போறீங்க? அது கொஞ்சம் சஸ்பென்ஸ். ஏன் அப்படி? வை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எம்ஜிஆர் சார் அவர்களை பத்தி. சோ மேடம், நீங்க சொல்லுங்க, ஏன் எம்ஜிஆர் சாரோட டாபிக்கா சூஸ் பண்ணீங்க? அந்த டாபிக்கு எண்டே கிடையாது. அவரு எத்தனை வருஷமானாலும் இது எப்ப பேசினாலும் அவரை பத்தி புதுசா தான் இருக்கும். அதனால இந்த டாபிக் சூஸ் பண்ணேன். எம்ஜிஆர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் சார் சோ அவ்வளோ சீரியஸா இருப்பாரா அப்பெல்லாம் செட்ல? இல்ல நிச்சயமா இல்ல. அப்படி சீரியஸா தான் நான் நடிச்சு ஜம்ப் பண்ணி ஓடி இப்ப நடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி ட்ரைனிங் ஒரு 3 months. ஏன்னா உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு நாங்க ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் காலத்திலேயே அப்ராட்னாவே பெரிய விஷயம். இப்போ எல்லாம் ரொம்ப சகஜமா போயிடுச்சு. அந்த காலத்துல அப்ராட் போறது பெரிய விஷயம். அப்ராட் போயிட்டு அங்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால எல்லாம் கத்துக்கணும். வசன உச்சரிப்பு, ஏற்ற இறக்கம், தமிழ் சுத்தமா பேசணும், டான்ஸ். அது சினிமாக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்கு இல்லையா? என்னதான் நம்ம ஸ்டேஜ்ல சினிமா டான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அந்த டான்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறதுக்காக எனக்கு ஜி சகுந்தலா அம்மா டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி எல்லா இதுக்கும் கேமரா ஆங்கிள்ஸ் அது இதுன்னு எல்லா ட்ரைனிங்கும் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணாங்க. அதனாலதான் எனக்கு அப்புறம் ஒரு நாளும் எனக்கு எம்ஜிஆர் சாரை பார்த்தா பயம். ஏதோ ஒரு டான்ஸ் ஆடி காட்ட சொன்னாங்க ஒரு நாள். எனக்கா ஒரே பயம். நல்லா தான் புலியூர் சரோஜா சொன்னாங்க, நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை பார்த்தா தான் பயப்படுறாங்கன்னு. அப்ப வந்தாரு, இப்படி வா அப்படின்னாரு. என்னான்னு, ஹீரோவை மாத்திடலாமா அப்படின்னு கேட்டாரு. வேண்டாம், அப்புறம் டைரக்டரை மாத்திட்டோமா, என்ன ரெண்டுமே அவர் தான், டைரக்டரை மாத்திடலாமா அப்படின்னாரு. ஐயோ வேண்டாங்க, நான் தெரிச்சுட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸ் பண்ணுவாரு. அப்புறம் சொன்னார், பயப்படாத, நான் நாடக கம்பெனிக்கு போகும்போது 7 வயசுல உன்ன மாதிரிதான் பயந்துகிட்டே போனேன். ஆனா நான் வறுமையின் காரணமா போனேன். நீ அப்படி இல்லை, நீ படிச்சிருக்க, அதனால உனக்கு நீ நல்லா கொஞ்சம்
கம்ஃபர்டபுளா பண்ணு, போல்டா பண்ணனா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு தைரியம் வந்து அப்படிதான் நான் ஒரு போல்டா நடிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவோம். தேங்க்யூ. இப்போ எம்ஜிஆர் சார்னாலே எனக்கு தெரிஞ்சு நிறைய ரொமான்டிக் சீன்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் சாங்ஸ் இல்ல, அதுல நீங்க பண்ண நிறைய சாங்ஸ் இருக்கு. அவர் அந்த மாதிரி பண்ணும்போது ஹவு ஹி லைக் எப்படி ஈஸா கொடுப்பாரு, இந்த ஷை ஃபீல் அதெல்லாம் எப்படி நீங்க இது பண்ணீங்க? அதான் சொன்னேன், முதல்ல இருந்தே சொல்லுவாரு, ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்துல சேர் போட்டுட்டு நீ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் எப்பவுமே. நம்ம பண்ணும்போது எந்த ஒரு அதே மாதிரி ஃபைட் சீன் பண்ணும்போது கூட ஒரு அடிப்படாது யாரு மேலேயும். ஆமா ஒரு ஃபைட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு அந்த மாதிரி சொல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம மைண்ட் எப்பவுமே இது பண்ணணும், அதே மாதிரி ஈஸா இருக்கணும், அப்ப சிரிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது மறந்துட்டா கூட லைன்ஸ் எல்லாம் மறந்துட்ட மாதிரி காட்டக்கூடாது. அதுதான் டெக்னிக். அது தப்பு செஞ்சா கூட தப்பு செய்யாத மாதிரின்னு அதெல்லாம் நான் சில சமயம் பாடு அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டேன். லைன்ஸ் மறந்துட்டா கூட அப்படியே பாடு அப்படி அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. சொல்ல கேட்க நமக்கு ஒரு படம் 2 படம் முடிஞ்சானே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி ஆயிட்டேன். ஓகே, சாரோட பேசின ஒரு ரொமான்டிக் டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? உரிமை குரல் படத்துல சரி அந்த மாங்காலாம் பறிச்சு போட்டுருவேன் நானு. அப்ப வந்து அது ரொமான்டிக்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த கேரக்டரே ஒரு துருன்னு ஒரு கேரக்டர். இப்ப கூட ஜனங்க அந்த லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து இப்ப சொல்லுவேன், சரி வா நீ மாட்டின ராதா, நீ வா இறங்கன்னு வர. கோபி நீ ரொம்ப நல்லவனா, நான் வந்துடுவேனா, இந்த தடவை விட்டுருவியா, அடுத்த தடவை பிடிச்சிக்குவியா அப்படின்னு ரொம்ப ஒரு நாட்டியா ஒரு இதா சொல்லுவேன். அது வந்து சரி வா அப்படின்னா அப்புறம் தான் ஒரு கயிறை போட்டு அப்ப பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அந்த பாட்டு. அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். விழியே கதை எழுதுன்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 2 லைன் பாட முடியுமா? நான் பாடினா ஜனங்க அப்புறம் நான் கேரண்டி விழியே கதை எழுது என்ன ரொம்ப நல்ல பாட்டு, நல்ல சாங். இயேசுதாசும் பி சுசிலாமாவும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்ல பாட்டு. அது இப்ப கூட பார்க்கலாம். ஆமா இப்போ என்னைக்குமே பார்க்கலாம். அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு இனிமையா இருக்கு அந்த படத்துல. ஸ்ரீதர் சார் வந்து மியூசிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் அவருக்கும் இருக்கு. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. மியூசிக்னா 2 பேர் இணைஞ்சு அப்புறம் கேட்கவே வேண்டாம். அந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த பாடல்லாம் என்னைக்குமே evergreen songs தான் சொல்லணும். Okay, and thank you so much. இப்போ லதா மேடமோட மோதுறதுக்காக 5 பேர் ரெடியா இருக்காங்க. நம்ம Fantastic 5, let's welcome them. ஓகே, எம்ஜிஆர் சார் வந்து மேடம் டாபிக்கை சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பார்த்தா இவங்க எல்லாரும் they are looking very young. இல்ல மேடம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் எம்ஜிஆர் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை பத்தி எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு இப்ப தெரிய போகுது இந்த மேடையில. சோ இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ듀ce yourselves. நீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கேன். என் பேர் லலித் விஜய். நான் எம்ஜிஆரோட மிக டை ஹார்ட் ஃபேன். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க. என் பேர் முகிலன். ஓகே, நீங்க சொல்லுங்க. என் பேர் ஆதிக்கண்ணன். அம்பத்தூர்ல இருந்து வரேன். சத்துணவு தந்த சாதனை தெய்வத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். சோ நீங்க சொல்லுங்க. என் பேர் மன்சூர். நான் சென்னையில டிஜி வைஷ்ணவ் காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. என் பேர் சுதர்ஷன். நாகப்பட்டினத்துல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ்ல விஸ்காம் படிச்சுட்டு இப்போ ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். டோட்டலா உங்களுக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து ஒருத்தரோட விளையாட போறீங்க. ஓகே, ஒருத்தரோட போட்டி போட போறீங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ரவுண்ட்ல யூ வில் பி பிளேயிங் வித் 3 பேரோட. ஃபைனல் ரவுண்ட்ல வந்து 5 பேரோட போட்டி போடணும். ஸோ 5 பேரோட போட்டி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா கனவு கேள்வின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கனவு கேள்விக்கு நீங்க வந்து போக முடியும். ஓகேங்களா மேடம்? சொல்லுங்க, இந்த 5 பேர்ல நீங்க ஃபர்ஸ்ட் யாரை செலக்ட் பண்ணிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்டா நிக்கறாரே இவரே செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்டா நிக்கறவரை செலக்ட் பண்ணியாச்சு. சோ thank you. மத்த 4 பேர் ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் யுவர் சீட்ஸ் தேர். 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போக போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நம்ம எல்லாமே பஸர் ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஸ்டின் படிக்கிறேன், அது நல்லா லிசன் பண்ணி your time starts now அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே பஸர் பிரஸ் பண்ணணும். அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், 4 ஆன்சர்ஸ் கொடுப்பேன். அதுல எனக்கு ரைட் ஆன்சர் சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்றாங்களோ அவங்க கூட தான் நான் வந்து
ஆன்சர் கேப்பேன். ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5000 ரூபாய்க்கான கேள்வி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரில் எம் என்ற எழுத்து எந்த ஊரை குறிக்கும்? உங்க ஆப்ஷன் ஏ மாவூர், பி மாங்குழி, சி மருங்கூர் அண்ட் டி மருதூர். Your time starts now. மருதூர். இங்க இருக்கு, லிப்ஸ் மேல வந்திருக்கு அந்த ஆன்சர். நான் வந்து क्वेश्चन சொல்றதுக்கு அது எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நான் இப்ப இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அது எப்படி மறக்க முடியும்? How it's possible? மருதூர். It's a right answer. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் क्वेश्चनக்கு போலாம். செகண்ட் क्वेश्चन 10000 ரூபாய்க்கான கேள்வி. எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? உங்க ஆப்ஷன்ஸ் ஏ 1988, B 1984, C 1985 and D 1991. Your time starts now. 1988. Okay, let's see. 1988 வந்து it's a right answer பா. So second question 10000 ரூபாய் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. அம்மா வந்து 5000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. சோ இப்போ நாம பார்க்க போறோம் தேர்ட் கொஸ்டின், மூணாவது கேள்வி 15000 ரூபாய்க்காக. எம்ஜிஆர் மற்றும் எம்ஆர் ராதா அவர்கள் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன் ஏ பெற்றால் தான் பிள்ளையா, பி வேட்டைக்காரன், சி விவசாயி, டி குமரிக்கோட்டம். Your time starts now. என்னாச்சு? பஜர் வேலை செய்யலையோ? வேலை செய்து விரல் வேலை செய்யல. You don't know. அம்மா நீங்க சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் ரைட்? பெற்றால் தான் பிள்ளையா. பெற்றால் தான் பிள்ளையா. நீங்க ஏன் பஜர் பிரஸ் பண்ணலப்பா? எம்ஜிஆர் எம்ஆர் ராதா கூட அவங்க நடிச்சு தெரியல உங்களுக்கு? நீங்க கேள்விப்படல, உங்க அப்பா சொல்லல? எங்க அப்பா சொல்லல. உங்களுக்கு தெரியல? தெரியல. அதனால நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. நமக்கு வழி விட்டுலாமேன்ட்டு. அப்படியா? ஓ தேங்க் யூ. பெரிய மனசு. சோ ஏ பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க. அது ரைட் ஆன்சரா அப்படின்னு பார்த்தா ஏ பெற்றால் தான் பிள்ளையா இஸ் தி ரைட் ஆன்சர். கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்றீங்க. திருநெல்வேலிக்கு அல்வா என்கிட்டயே நடிக்கிறீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க திருநெல்வேலிக்கு அல்வாலா என்கிட்டயே நடிப்பான்னு சொல்லிட்டு. சார் கிட்ட ஆனா நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். நானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் சொல்றேன்மா. இப்போ அந்த மாதிரி இப்போ லெஜெண்ட் எம்ஜிஆர் சார் கூட நடிக்கும் போது எப்பயாவது ஒன் மோர் ஆகி ரீடேக், சில சமயம் நம்மளுக்கு எவ்வளவுதான் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு டயலாக் மறந்து போகலாம் அந்த டென்ஷன்ல அன்னைக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி, இல்லைன்னா ஏம்மா இப்படி ஒய் வாட் ஹேப்பன் டு யூ? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அது பெர்ஃபெக்ஷனா வர அவர் என்ன நினைச்சிருக்காரோ மைண்ட்ல அது வர வரைக்கும் விட மாட்டாரு. மற்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது அவ்வளோ இது பண்ண மாட்டாரு. அவரு டைரக்ட் பண்ணும்போது அது அவர் நினைச்ச அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த இதுவும். ஒரு சாங் பிக்சரைஸ் பண்ணிட்டு இருந்தோம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துக்காக. அவர் தான் டைரக்டர். அது ஒரு கோயில்ல யூஸ்வலா நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் இன்ட்ரடக்ஷன் சாங்கு அந்த ஒரு ஷாட்டை மட்டும் 7 தடவை எடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து அந்த அவர் நினைச்சபடி வரணும்னு. கடைசியில் அது பண்ணும்போது தான் ஓகே அப்படின்னாரு. அப்பா அப்படின்னு எனக்கு. ஸோ இட்ஸ் எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். டெக்னிக்கலா அவருக்கு தெரியாததே இல்லைன்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலா அவருக்கு தெரியாததே இல்லை. இஸ் அன் இன்ஸ்டிடியூட் ஹிம்செல்ஃப். அதாவது ஒரு ஃபார் இன்சிடென்ஸ் உலகம் சுற்றுவாரின் படத்துல அண்டர் வாட்டர் பேலே ஷூட் பண்ணோம். அண்டர் வாட்டர் அந்த அவள் ஒரு நவரச நாடகம் என்ற பாட்டு அது வந்து இப்போ கூட சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, அந்த காலத்துல ஷூட் பண்ணிருக்கீங்களே எப்படின்னு. நிறைய டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், கிராபிக்ஸ், அது இது என்னென்னமோ இருக்கு. இப்போ நிறைய அட்வான்ஸ்டா இருக்கு. அப்போ எதுவுமே இல்லை. ஆனா அந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்ப எடுத்த படம் மாதிரி இருக்கும். இப்பவும் எவர்கிரீன் ஃபிலிம். இப்ப எடுத்தா கூட எப்படி இதெல்லாம் எடுத்திருக்காங்க அண்டர் வாட்டர்ல போய். அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால பாருங்க. ஆமா. சோ hats off to him. Hats off to MGR sir once again from this ஆயிரத்தில் ஒருவன் மேடை. So லதா மேடம் வந்து 20000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும். அண்ட் 10000 ரூபாய் இவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு, திஸ் டவுட் ஃபெலோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 2ல என்டர் ஆக போறோம்மா. யூ கேன் செலக்ட் 2 பேரை நீங்க இன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பேரோட நீங்க மோத போறீங்க. ஸோ நீங்க யாரை செலக்ட் பண்றீங்க? வாங்க 2 பேரும் வாங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க. திஸ் டவுட் ஃபெலோ கொஞ்சம்
10,000 ரூபாய் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காரு. சோ நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க லதா மேடமோட போட்டி போடுறதுக்காக சொல்லுங்க. How much you are confident? எங்களுக்கு வந்து மேடம் கூட போட்டி போற அளவு நாங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. நான் ரெண்டாவது வந்து மேடம் வந்து அவர் கூட நடிச்சிருக்காங்க, அவர் கூட வந்து எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ சாரோட ஒரு ஃபேனா இருந்தாலும் எங்க அப்பா எங்க தாத்தாலாம் மேடமோடையும் ஒரு ஃபேனா இருந்தாங்க. ஆமா, அப்படி மேடம் அளவுல நாங்க இல்ல. பட் எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ நாங்களும் கொஞ்சம் தெரியும் தலைவரை பத்தி, அதை பத்தி நாங்களும் பேசுறோம். ரொம்ப ஹம்புல்லா இருக்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா அவரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போக போறோம் ரவுண்ட் 2. சோ நம்ம ரவுண்ட் 2ல வரப்போது 3 questions. அகைன் நம்ம சேம் பஸர் ரவுண்ட் தான். your time starts now. நான் சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே பஸர் பிரஸ் பண்ணணும். சொல்லதுக்கு முன்னாடி பிரஸ் பண்ணனும். ஆப்வியஸா நம்ம கிட்ட போய் ஆன்சர் கேட்டுறேன். ஓகேனா? ஓகே, ரவுண்ட் 2ல இப்ப வருது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. 30,000 ரூபாய்க்கான கேள்வி. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: A 1000ல் ஒருவன், B அடிமை பெண், C குமரிக்கோட்டம், D நம் நாடு. your time starts now. ஆமா, 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன். நீங்க சொல்ற மாதிரி 1000. ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அம்மா வந்து 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ லெட்ஸ் see 1000ல் ஒருவன்ங்கிறது வந்து ரைட் ஆன்சரா இல்லையா? ரைட் ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் ரவுண்ட்ல 1000ல் ஒருவன் ரைட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, ரவுண்ட் 2ல வருது செகண்ட் क्वेश्चन. 40,000 ரூபாய்க்கான கேள்வி. 40,000 rupees question உங்க முன்னாடி. கலைஞர் கருணாநிதி அவர்களின் வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன், ஆப்ஷன் B காஞ்சி தலைவன், ஆப்ஷன் C நாடோடி மன்னன், ஆப்ஷன் D மந்திரி குமாரி. your time starts now. டிக் you are a doubt fellow. ஓகே, யாரு? நாடோடி மன்னன். சொல்லி சிரிக்கிறது. அதான் நான் டவுட் ஃபெலோன்னு சொல்லிட்டேன். ஆனா ஃபேஸ் மட்டும் டவுட்டா வைக்கிறதே இல்ல. டவுட் இருந்தா கூட நாடோடி மன்னன் அப்படின்ட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கூட பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதர்ஷன் சொன்ன மாதிரி நாடோடி மன்னன் தான் என்னோட பதில். உங்களோட பதிலும் சார் நீங்க சொல்லுங்க. என்னங்க? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓ, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஓகே, சோ 3 பேரும் சேர்ந்து ஒரே படம் தான் இருக்காங்க, ஒரே படத்து மேல தான் இருக்காங்க. சோ 3 பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. சோ லெட்ஸ் see ஆப்ஷன் C நாடோடி மன்னன் வந்துட்டு நோ, தட்ஸ் த ராங் ஆன்சர். ஐ அம் சோ சாரி. சோ இந்த ராங் ஆன்சர் வந்து நாடோடி மன்னன்ங்கிறது ராங் ஆன்சர்ங்கிறதால ஆப்வியஸ்லி அம்மா நீங்க சொல்லுங்க. மத்த 3 படத்துல நீங்க எந்த படம் நீங்க நினைக்கிறீங்க? காஞ்சி தலைவன். யூ திங்க் இட்ஸ் a காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ இது ஃபைனல். காஞ்சி தலைவன் அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகே, சோ B ஆப்ஷன் வந்து B காஞ்சி தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி தலைவன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ காஞ்சி தலைவன் இஸ் தி ரைட் ஆன்சர். சம வந்து செகண்ட் क्वेश्चन ரைட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. 40,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு இப்போ. ஓகே, இப்போ ரவுண்ட் 2ல ஃபைனல் क्वेश्चन மூணாவது கேள்வி. 50,000 ரூபாய்க்கான கேள்வி. 50,000 rupees question உங்க முன்னாடி. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதல் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட தொகுதி எது? உங்க ஆப்ஷன்ஸ்: A ஆண்டிப்பட்டி, B பரங்கிமலை, C பர்கூர், D அருப்புக்கோட்டை. your time starts now. நீங்க தான் ஒயிட் ஷர்ட். பரங்கிமலை. பரங்கிமலை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட்? ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஃபுல் கான்ஃபிடென்ட்டா? பாப்போம் இந்த 50,000 ரூபாய்க்கான கேள்விக்கான விடை வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. லெட்ஸ் see is it a right answer or not. பரங்கிமலை. பரங்கிமலைங்கிற ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். சோ சாரி. பரங்கிமலைங்கிறது வந்து ரைட் ஆன்சர் கிடையாது. இட்ஸ் a wrong answer actually. So obviously அம்மா உங்களுக்கு போது. நீங்க சொல்லுங்க ஆன்சர். you have already pressed a buzzer கொஞ்சம் லேட்டா. அதுதான். I think it's D அருப்புக்கோட்டை. D அருப்புக்கோட்டை. So how much confident you are? எவ்வளவு கான்ஃபிடென்ட்? Quite confident. Quite confident. So anyway அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்க? அருப்புக்கோட்டை. D அருப்புக்கோட்டை அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. Let's see whether it's a right answer or not. So D அருப்புக்கோட்டைங்கிறது வந்து it's a right answer. Okay, so finally
இந்த செகண்ட் ரவுண்ட் முடிவில் இந்த இரண்டாவது ரவுண்ட் முடிவில் பாத்தீங்கன்னா லதா அம்மா வந்து 1,40,000 வின் பண்ணியிருக்காங்க. எல்லா கொஸ்டினுக்குமே அவங்க தான் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 1000ல் ஒருவன் மேடையில எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரவுண்ட் 2லயே 1,40,000 ரூபாய் வின் பண்ண 1000ல் ஒருத்தி லதா அம்மா தான். அதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, ஸோ அம்மா வந்து 1,40,000 ரூபாய், நீங்க வந்து 10,000 ரூபாய் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஸ்டாப் லதா அம்மா. ஐ திங்க் இட்ஸ் நாட் பாசிபிள். முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏன்னா இப்போ உங்க கூட இன்னும் 2 பேர் ஜாயின் ஆக போறாங்க. ஸோ மொத்தமா நீங்க 5 பேர் நீங்க போட்டி போட போறீங்க அம்மாவோட. ஸோ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? அட்லீஸ்ட் ட்ரீம் கொஸ்டின் போறாமையாவது நிப்பாட்ட முடியுமா? கண்டிப்பா இந்த டைம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இப்போ டவுட் கிடையாது. டவுட் ஃபெலோ இஸ் டெல்லிங் டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் see. ஸோ மத்த 2 பேர் ப்ளீஸ் வாங்க. ஐ ஹர்ட் திஸ். நீங்க வந்து மிமிக்ரி பண்ணுவீங்களாமே? நானா? இவர்தான், நீங்க தான். நானா அப்படின்னா எனக்கே டவுட் வருது. மிமிக்ரின்லாம் கிடையாது. அவர் ரசிகரா இருக்கும்போது அவர் மாதிரி பேசணும்ல. அப்படியே அதுக்காக சும்மா பேச தெரியும் லைட்டா. லைட்டா பரவாயில்ல, லைட்டா எடுத்து விடுங்க பாஸ். சும்மா வாய் அடிச்சு தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு ஒரு அளவுக்கு அவ்வளவுதான். அவர் மாதிரி லைட்டா ஒரு ஆக்ஷன் அப்படி பண்ணா ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணுங்களேன். இல்ல வராது, சும்மா சொல்றேங்க. அது ஏன் வராது? இப்படி பண்ணாது வந்து இப்ப அவர் படம் பார்க்கும்போது பாத்துட்டே இருப்போம். அவர் அப்படின்னா நம்மள அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படம் பார்க்கும்போது அவர் ரியாக்ஷன் வந்து அப்படியே உங்க மேல படுற மாதிரி 3D எஃபெக்ட்ல இருக்கணும். அப்படியே பார்க்கணும். நம்ம கண்ணா 3Dயா மாறிடணும் அப்படியே. சோ மேடம், நீங்க நான் ஃபர்ஸ்டே கேட்ட ஒரு 2 வரியாவது பாடுங்க அந்த சாங்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு பாட்டு நீங்க பாடுங்க. ஐ ஜாயின். எனக்கு தெரிஞ்சா நானே வந்து ஜாயின் ஆவறேனே. என்ன பாட்டு பாடுறது? எத்தனை எம்ஜிஆர் சாரோட என்ன எல்லா நீங்கன்னு இல்ல, உங்களுக்கு ஃபேவரட் ஒரு பாட்டு. நிறைய பாட்டு இருக்கலாம் சார் படத்துல. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பொன்னின் நிற பிள்ளை முறம் வள்ளல் குணம் யாரோ. ஐயோ, தேங்க்யூ. பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா அந்த காலம் அந்த ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் இட் ஆட்டோமேட்டிக்லி வெளியில அப்படியே வருது. அந்த கண்ணு அந்த இதெல்லாம் இப்போ சோ ஸ்வீட். தேங்க்யூ சோ மச். கேட்ட உடனே பாடுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்ல நம்ம போறோம் ரவுண்ட் 3. ஸோ ஃபைனல் ரவுண்ட். இதுவும் ஒரு பஸர் ரவுண்ட் தான். இப்போ நீங்க வந்து அங்க இருந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனா மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டுமே பஸர் பிரஸ் பண்ணணும். டேக் கேர். ஏன்னா இது வந்து இப்போ உங்க முன்னாடி வரப்போகுது 70,000 ரூபாய்க்கான கேள்வி, 70,000 ருபீஸ்க்கான குவெஸ்டன். இது வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா 10,000 ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. ஸோ இது ரைட்டா சொன்னா 80,000 உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஓகே, ரவுண்ட் 3ல ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் 70,000 ரூபாய்க்கான கேள்வி உங்க முன்னாடி. எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஹிந்தியில் வெளிவந்த திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ ஏக்தா ராஜா, பி ராஜ் நர்த்தகி, சி அலிபாபா, டி ஜெய் ஸ்வதேஷ். Your time starts now. நீங்க தான் the red check. ஏக்தா ராஜா. ஏக்தா ராஜா. ஓகே, எப்படி தெரியும் ஏ மத்ததெல்லாம் இல்லன்னு சொல்றீங்க? சின்ன ஒரு கெஸ் தான். கெஸ்ஸா? ஏப்பா இப்பதான் இவ்ளோ வாயெல்லாம் எனக்கு வாய்ஸ் எல்லாம் போய் இத்தனை வாட்டி சொல்லி ஏப்பா இது ஃபைனல் ரவுண்டுப்பா, நீங்க 10,000 ரூபாய் இருக்குப்பா, நீங்க கரெக்டா சொல்லுங்கப்பான்னா கெஸ்ஸா? என்ன அவ்வளோ கடவுள் மேல பாரத்தை போட்டு சொல்லியிருக்கேன். பாக்கலாமா? ஓகே, பட் ஏக்தா ராஜா வந்து பரவாயில்லையா? இட்ஸ் ரைட் ஆன்சர். ஃபைனலி அட்லீஸ்ட் 10,000 ரூபாய்க்கு ஒரு 70,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகி 80,000 இருக்கு. இப்போ நீங்க வந்து அவங்க வந்து லூஸ் பண்ண அமௌண்ட் அம்மா வந்து ஆனா ஷீ இஸ் தேர் இன் 1,40,000 rupees. 1,40,000 அம்மா கிட்ட இருக்கு, உங்ககிட்ட 80 இருக்கு. பட் ஸ்டில் நீங்க வந்து இன்னும் 2 கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். அதுதான் 2 கேள்வி இருக்குல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே சோ ரவுண்ட் 3ல வருது உங்க முன்னாடி இரண்டாம் கேள்வி 80,000 ரூபாய்க்காக 80,000 rupees question உங்க முன்னாடி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் எந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ அலெக்சாண்டர் மருத்துவமனை, ஆப்ஷன் பி புரூக்லின் மருத்துவமனை, ஆப்ஷன் சி கென்னடி மருத்துவமனை, ஆப்ஷன் டி மவுண்ட் சினாய் மருத்துவமனை. Your time starts now. அம்மா சொல்லுங்கம்மா.
புரூக்ளின் மருத்துவமனை. புரூக்ளின் ஹாஸ்பிட்டல், புரூக்ளின் மருத்துவமனை, அமெரிக்கா. புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் அங்க அமெரிக்கால. புரூக்ளின் ஹாஸ்பிட்டல் யுஎஸ்ல வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். அங்க வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்தாங்க 2 பேரும். ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரவுண்ட் 3ல தேர்ட் கொஸ்டின், மூணாவது கேள்வி. 1 லட்சம் ரூபாய்க்காக 1 lakh rupees கொஸ்டின் உங்க முன்னாடி. எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு அவர் நடித்து வெளியான திரைப்படம் எது? உங்க ஆப்ஷன்ஸ்: ஏ விவசாயி, ஆப்ஷன் பி காவல்காரன், ஆப்ஷன் சி அன்பேவா, ஆப்ஷன் டி ரிக்ஷாக்காரன். Your time starts now. சொல்லுங்க, நீங்க தான். ஆப்ஷன் சி அன்பேவா. சி அன்பேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்க முடியும். அன்பேவா, இட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். இட்ஸ் ராங் ஆன்சர். ஐம் சோ சாரி. சோ அம்மா நீங்க சொல்லுங்க. அவங்க ராங் ஆன்சர் சொல்லிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க. இந்த மத்த 3 ஆப்ஷன்ஸ்ல I think it's காவல்காரன். ஐ திங்க் இட்ஸ் காவல்காரன். கான்ஃபிடென்ட்? எஸ். எஸ். இந்த இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் அப்படின்னாங்க. பட் நவ ஷீ இஸ் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆன் காவல்காரன் இல்லீங்களா? இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு வாட்டி ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு அந்த டேஸ்ல மறுபடியும் இங்க வந்து ஆயிரத்துல ஒரு வந்து சோ ஷீ இஸ் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆன் டி, ஆப்ஷன் பி காவல்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் பி சீரியஸ். அட்லீஸ்ட் now 1 lakh rupees. இது 1 lakh rupees கான கேள்வி. 1 லட்சம் ரூபாய். அம்மா வந்து ஆல்ரெடி டாப்ல தான் இருக்காங்க. கம்பேர் பண்ணா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுவா. ஓகே, இப்போ கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. சோ ஒரு வாட்டி இப்படி பாங்கற மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஆட்டம் ஆடிடுறேன் நான். ஒரு சாங் போட்டீங்கன்னா மியூசிக், லெட்ஸ் டான்ஸ் அட்லீஸ்ட். ஓகே, இந்த டென்ஷன் ஃப்ரீ பண்ணிடலாம். மியூசிக். ஆயிடுச்சு. எம்ஜிஆர் சாரோட எப்படியும் ஆட முடியல, லதா அம்மாவோட ஆடிட்டேன் நான். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, சோ லெட்ஸ் கம் அகைன் பேக். பி ப்ரொஃபஷன். சோ காவல்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்காரன்ங்கிறது இட்ஸ் ரைட் ஆன்சர். சோ ரவுண்ட் 3ல ஃபைனலா பாத்தீங்கன்னா லதா அம்மா 3,20,000 ஜெயிச்சு கனவு கேள்விக்கு போயிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்கீங்க? தோத்தா அமௌண்ட் 80,000 ரூபாய். ஓகே, பி ஸ்போர்ட்டிவ். ரொம்ப சந்தோஷம் வந்து இங்க பார்ட்டிசிபேண்டா அந்த லதா அம்மாவுக்கு போட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஐ திங்க் யூ ஆல் ஆர் என்ஜாய்ட் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மா மூலமா. நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much. Please have your seats. Thank you. So round 3 3 ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. அம்மா வந்து லதா அம்மா 3,20,000 ரூபாய் ஜெயிச்சு கனவு கேள்வியை ரீச் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து அம்மா இப்போ ஆப்போனன்ட் டீமே கிடையாது. சோ யூ ஆர் த ஒன்லி ஒன். 1000ல் ஒருத்தியா வந்து இப்ப நீங்க இங்க நின்னு இருக்கீங்க. கனவு கேள்வி என்னவா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல அப்படிதான் நினைக்கிறேன். கஷ்டமா தான் கேப்பீங்க. அப்படியா? என்னம்மா நீங்க கூட கஷ்டமா இருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா கேளுங்க. கனவு கேள்வி நீங்க ஜெயிச்சீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் நீங்க வின் பண்ணலாம். ஐ விஷ் யூ ஆல் லக். ஓகே, சோ கனவு கேள்வி ட்ரீம் கொஸ்டின் 5 லட்சம் ரூபாய்க்கான கனவு கேள்வி உங்க முன்னாடி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடிக்காத நடிகை யார்? உங்க ஆப்ஷன்ஸ், உங்க கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடிக்காத நடிகை யார்? உங்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூ ஹேவ் 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ வைஜெயந்தி மாலா, ஆப்ஷன் பி தேவிகா, ஆப்ஷன் சி சாவித்ரி அம்மா, ஆப்ஷன் டி எவரும் இல்லை, யாரும் இல்லை. இந்த டி ஆப்ஷன் யாரும் இல்லை, எவரும் இல்லை அப்படின்னா இந்த 3 பேர்லயும் யாரும் இல்லை அப்படின்னு அது கூட இட்ஸ் an ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் திங்க்
ஸோ அம்மா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகலன்னு சொன்னாக்கா நீங்க இது வரைக்கும் எது நீங்க வின் பண்ணீங்களோ 3,20,000 ரூபாய் அது வந்து உங்களுக்கு கேஷ் பிரைஸா யூ கேன் டேக் இட் ஃப்ரம் ஹியர் ஆன் திஸ் செட். நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ ஆன்சர் இல்ல இதுல ஐ திங்க் I'll go for D. யூ வாண்ட் டு கோ ஃபார் டி? Yeah. Do or die. டி. ஐ திங்க் நீங்க இதுக்கு முன்னாடியே நான் தான் கேட்டேன் கரெக்டா வேண்டாமா இல்லைன்னா நீங்க அந்த 3,20,000 rupees-ஓடய யூ கேன் குவிட் த ஷோ அப்படின்னு சொன்னேன்ல. கேன் யூடாவா அப்படின்னு நினைக்கிறீங்களா? Tensed. ஓ ஷீஸ் டென்ஸ்ட். ஓகே ஸோ டி ஆப்ஷன் எவரும் இல்லை அப்படிங்கிறது வந்து ரைட் ஆன்சர். ஓகே ஸோ ரைட் ஆன்சர். ஸோ தேவிகா அம்மா கிட்ட கொஞ்சம் டவுட் ஃபீல் ஆனீங்க இல்லையா? ஆனா அவங்க தேவிகா அம்மா நடிச்சிருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரே ஒரு படம் தான். ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. Black and white படம். Black and white film ஒரே ஒரு படம். கமலாசன் சார் வந்து சின்ன வயசுல அதுல நடிச்சிருக்காரு. தெரியுமா? ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதி. எஸ் ஆனந்த ஜோதி. சோ அதுதான் நான் கேட்டேன் நீங்க தேவிகா அம்மா நான் பார்க்கல நான் பட் you heard about it. இல்ல? ஓகே. இங்க கொடுத்த 3 ஆப்ஷன்ஸும் அவங்க எல்லாரும் நடிச்சாங்க. எவரும் இல்லை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். சோ ஃபைனலி 5 லட்சம் ரூபாய் லதா அம்மா ஜெயிச்சிருக்காங்க 1000ல் ஒருவன்ல இருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 144 மார்க் கைலிகளை வழங்கும் 1000ல் ஒருவன்ல தனித்துவத்தை நிரூபிச்சுக்கிட்டு லதா அம்மா 5 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருக்காங்க இந்த எபிசோட்ல. கங்க்ராச்சுலேஷன். Thank you. சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ அந்த தேவலோக மன்னவனும் நீயோ முகம் எடுத்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. ரொம்ப சந்தோஷம் எங்க ஷோக்கு வந்ததுக்கு. 1000ல் ஒருவன் மேடையில உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டரி உமனை இப்போ 5 லட்சம் ரூபாய் வின் பண்ணி நீங்க ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம். உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் சார் பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சவங்க கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க கூட இல்லையா? இது ஒரு காலத்துல கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த மேடைக்கு வந்து அவரை பத்தின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே கூட நீங்க எல்லாரும் கூட ஐ ஹோப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா. Thank you so much. ஓகே இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆமா. சோ எல்லாருக்கும் என் நன்றி. கோஆபரேட் பண்ண ஆடியன்ஸுக்கு இந்த நிகழ்ச்சி ஸ்பெஷலி மந்த்ராக்கு Okay. ரொம்ப நல்லா பண்ணதுக்கு ரொம்ப Okay. நன்றி. ரொம்ப நன்றி. Thank you. Thank you. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டிசிபென்ட்டோட உங்க முன்னாடி வருவேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மந்த்ரா. இது 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன். ஓகே TCF-இன் 144 மார்க் கைலிகள் வழங்கும் 1000ல் ஒருவன்.